உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சார், பேச்சுவார்த்தைங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த தொழிலாளர் துறை இங்கே லேபர் ஆஃபீஸ் முதற்கொண்டு இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற லேபர் ஆஃபீஸ் முதற்கொண்டு இது வரைக்கும் வந்து சந்திக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட 26 மணி நேரம் இங்கே டவரில் ஏறிட்டு பெண்களோட சூழ்நிலை கூட பார்க்க மாட்டோம். மனசு வராத ஒரு லேபர் ஆஃபீஸரு எங்கே நிர்வாக ஆஃபீஸராக என்னன்னு தெரியவில்லை. இங்கே இருக்கிற 10 பெண்கள் 5 பேர், ஆண்கள் 5 பேர் டவரில் ஏறிட்டு இருக்காங்க. இங்கே கீழே 100க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் கீழே வெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சூழ்நிலை இருந்தும் லேபர் ஆஃபீஸர் வரல, நிர்வாக பொது மேலாளரோ இதில் ஹெச்ஆர் மேனேஜரோ வந்து பேச்சுவார்த்தை நடத்த வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேலை பறிக்கிறது தான் அவங்களோட வேலையே தெரியல, நிறுவனம் கலைக்கிறது தான் அவனோட வேலை. அதனால என்ன நடக்குதுன்னா 26 மணி நேரம் வேலை, இப்படி இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் நம்ம போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல இப்போ நாங்கள் போராட்டத்தை சாதாரணம் இப்பயே விட்டுருன்னு நினைக்கிற போறாங்க. நாங்கள் 100 நாள் இல்லை, 1000 நாளாக இருந்தாலும் இந்த இடத்த போராட்டம் வென்று அந்த எங்கள் கோரிக்கையை வெல்ற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். அது உறுதியாக சொல்கிறேன். அதே போல் தமிழக முதல்வர் இது உறுதியாக இது கவனத்துக்கு செலுத்தி இது ஒரு குழு அமைக்கணும். குழு அமைச்சு கலெக்டர் அடிப்படையிலையோ அடிப்படையில் எங்களுக்கு ஒரு குழு அமைச்சு எங்களுக்கு வேலையை நிரந்தரமாக பெற்றுத்தரணும். அதே போல் அவர் நினைக்கிறாரு நாம் இது ஒரு சாதாரண மக்கள் போராட்டமாக நினைக்கணும். இது தொழிலாளி ஒரு டெலிமான் நிறுவனத்துக்காக போராடுறான்னு நினைக்க வேணாம். தமிழர்களோட வேலை பறிக்கிறது தான் அந்த அயல்நாட்டு நிறுவனத்தோட வேலை. இப்ப வாங்கியிருக்கிறான் பாரு அந்த காமிக்கு நிறுவனம். அந்த காமிக்கு நிறுவனம் எங்க 100% தமிழர் தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களோட வேலையை ஒரு வேலைக்கு வாங்கி அந்த வேலையை பறிக்கிறது தான் அவனோட திட்டமே. அந்த திட்டத்துக்காக தான் இந்த பிளான் பண்ணி பண்றாங்க. நாங்க 1000 மேற்பட்ட தொழிலாளிகளை இது எங்களுக்கு இந்த எத்தனை நாட்கள் இருந்தாலும் நாங்க இது பண்ணுவோம், போராட்டத்தை கைவிட மாட்டோம். இது சார், நாங்கள் நேற்றுலேருந்து 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சார். லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு எல்லாருமே போராடுறாங்க சார். இவ்வளோ உயரமான இடத்துல இருந்து போராடுறாங்க சார். எங்களோட குடும்ப வாழ்வாதாரம் இதில் தாங்க சார் இருக்குது. நாங்கள் ஒருத்தரும் 25 வருஷம் 35 வருஷம் வேலை செஞ்சவங்க சார். இதுலேருந்து நாங்கள் வெளியில் போக மாட்டோங்க சார். எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும். அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்து வரணும். இல்லாட்டி ஒத்துழைப்பு கொடுத்து, இல்லாட்டி இவர் கலெக்டரேட்ல மூலியமா கூட எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. 26 மணி நேரமா இப்ப நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் யாரும் பேசல, எங்களை என்ன ஏதுன்னு கேட்கல. நாங்க லேடிஸ் மட்டுமே இந்த கம்பெனில அதிக அளவுல இருக்கிறோம். நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். எங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. நாங்க உடல் ரீதியாவும் ரொம்ப அனுபவிச்சிட்டோம், மன ரீதியாவும் ரொம்ப அனுபவிச்சிட்டோம். நாங்க பஸ் ஏறி இவங்க நாய்க்குட்டியாட்ட வர சொல்ற நேரத்துக்கும் போக சொல்ற நேரத்துக்கும் நாங்க போயிட்டு இருந்தோம். அப்படி கூட எங்க வேலை எங்களுக்கு வேணுங்கிறதுல நாங்க உறுதியா இருந்தோம். ஆனா இப்ப யாருமே எங்களை கண்டுக்கல. இது நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு, லேடிஸ் ஒரு மெயினா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாயில தான் சொல்றாங்களே தவிர இதுவரையிலும் என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன பண்ணிட்டு இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த ஜிஎம் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்காருன்னு யாரும் இதுவரையிலும் இன்னும் ஏறு எடுத்து பார்க்கல. இது நாங்க இதுக்கு மேலே அவங்க இப்படியா இருந்தாங்கன்னா மேற்கொண்டு நாங்க இந்த பிரச்சனையை விடுறதா இல்ல. எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கிற வரலும் நாங்க இதை விடுறதா இல்ல. யாருமே நடத்தல. போலீஸ் மட்டும்தான் பிரச்சனையை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போலீஸா போய் வாலண்டரியா கூட்டிட்டு வந்தா ஜிஎம் கூட்டிட்டு வந்தாங்க. அவரும் நீங்க போய் கோர்ட்ல பாருங்க, கோர்ட்ல என்ன பேசுறது, நீங்க தான் வேலை வாய்ப்பு வேலை இல்ல, கம்பெனில ஆர்டர் இல்ல, லேயா போடுறன்னு எல்லாம் பண்ணனது நீங்க. நாங்க எங்க போய் கோர்ட்ல பாக்குறது? உங்களை தான், யாரு நீங்க வேலை எல்லாம் பண்ணீங்களோ உங்களை தான் நாங்க கேட்க முடியும். போன மாசம் வரையிலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை வாங்கினீங்க, போன மாசம் ஃபுல்லாவே வேலை வாங்கினீங்க. எப்படி உங்களுக்கு ஆர்டர் இல்லாம போவோம்? ஓவரால் இன்சென்டிவ் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். 26 நாள் கம்பெனி ஓடுனுச்சு. 27வது நாள் கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னா யார் ஒத்துக்குவா? எங்க புள்ள குட்டிங்களாம் என்ன ஆகுறது? நாங்க எங்களோட எஜுகேஷன்
நீங்க நினைச்சா மூடிட்டு வெளியே அனுப்புறப்ப நாங்க போய் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது. எங்களை இதுக்கு மேல நீங்க 20 வருஷமா நாங்க உழைச்சி கொடுத்துட்டு இனிமேல் நாங்க எங்க போய் நாங்க எங்க வாழ்வாதாரத்தை நாங்க பாக்குறது? யார் எங்களுக்கு ரேஷன் அரிசி திங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நாங்க உங்களால வந்துட்டோம். இனிமேல் யார் எங்களை வச்சுட்டு சோறு போடுவா? சிங்கிள் பேரண்ட் எவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க. கணவனை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, மனைவி இழந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிலாம் என்ன ஆகுறது? நாங்க எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி சோறு திங்கிறது, நாங்க எப்படி வாழ்றது? எங்க வாழ்க்கைக்கு என்ன வழி? எங்க வாழ்க்கைக்கு வழி சொல்றோம் நாங்க விடமாட்டோம். 20 வருஷமா எங்க ரத்தத்தை உறிஞ்சிட்ட. இனிமேல் நாங்க எங்க போய் நாங்க எப்படி பொழைப்போம்? யாரு எங்களை வச்சு வேலை கொடுப்பா? இதுக்கு மேல நீ வேலை செஞ்சிட்டு இருந்த நீயே எங்களை வெளியே துரத்தணும். அதே யார் எங்களை வச்சு வேலை செய்வா? இந்த ஜிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணி எங்க லேடிஸ்க்கு இவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க, ஜென்ஸுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. ஜென்ஸுமே இதை நம்பிதான் வாழ்றாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் காப்பாத்துவா? வெளியே அனுப்பிவிட்டு நீ வந்து காப்பாத்துவியா? நீ ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு எங்களை ஏமாத்தி வெளியே தான் நிக்க வச்சிருக்கிற. நீ எங்களுக்கு வேலை தாங்க வேணும். 26 மணி நேரமா நாங்க போராடிட்டு இருக்கோங்க. ஜிஎம் வந்து வர்றதே இல்ல. வந்துட்டு எட்டி பார்த்துட்டு தான் போராட ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. அதனால வந்து 510 தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். எங்களுக்கு வந்து வாழ்வா சாவாங்கிற நிலைமையில நாங்க இப்ப இருக்கிறோம். பெண்கள் ஆண்கள் அனைவரும் விடிய இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு வேலை தான் முக்கியம். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா இது நீடிக்கும், கண்டிப்பாக நீடிக்கும். இது எந்த நிர்வாகமும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு நேற்று வந்து பேசினாங்க, எங்களுக்கு உடன்படல. இதுக்கு மேலேயும் எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து இன்னும் 100 நாள் ஆனாலும் நாங்க போராடுவோம். நாளைக்கு எங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நாங்க இங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். 26 மணி நேரமா இருக்கோங்க. 26 நைட்டும் பகலும் இருக்கோம். நைட்டும் லேடிஸ் எல்லாம் இங்கதான் வந்து இருக்கோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து எங்களுக்கு வேலை வேணும். நாங்க இருக்கோம், எங்களுக்கு வேலை வேணும். கண்டிப்பா எங்களுக்கு வந்து கம்பெனி தொடர்ந்து வேலை கொடுக்கலனா நாங்க அடுத்த கட்டமா 100 நாள் ஆனாலும் 1000 நாள் ஆனாலும் போராட்டம் தொடரும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.